நீங்க வீடு கட்டும்போது இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. இதே மாரி நம்ம கஸ்டமைஸ்டாவும் செஞ்சு குடுப்போங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் சென்னையில இருக்கிற திருமுல்லை வாயில்ங்க. இந்த கஸ்டமர் நம்மள கான்டாக்ட் பண்ணி, எங்களோட காம்பவுண்ட் வாலுக்கும், பில்லருக்கும் இடையில 3.25 அடி தாங்க அகலம் இருக்கு. இந்த இடத்துக்கு தகுந்த மாரி எங்களுக்கு டேங்க் செஞ்சு குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பயனியர் பயோ டேங்க்ல இருந்து சைட் இன்ஜினியரிங்க போயிட்டு, அவங்களோட நீள அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் 3 1/2 அடி அகலத்துல டேங்க செஞ்சு நீளத்தை அதிகப்படுத்தி இங்கே கஸ்டமைஸ்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை நீங்கள் என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்காக வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. இங்கே நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் சென்னையில் இருக்கிற படப்பைங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டேங்குக்கு மேலே கார் பார்க்கிங் தான் பண்ண போகிறாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இந்த டேங்கை நம்ம ரிஜிடட் FRP அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறோம். இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங் மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ளே எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை உள்ளே இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த தண்ணியை நீங்கள் தோட்டம் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே கிடையாது அப்படின்னா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைனேஜும் கிடையாது, கார்டனும் கிடையாது. அதனால ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி தான் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி பூமிக்கு கீழே போச்சு அப்படின்னா இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தி அதிகம். இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவுங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்கும். நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் பார்த்தீங்கன்னாலும் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. டேங்குக்கும் 50 வருஷம்